மேஷம். மேஷம் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. மேஷம் கூட நல்லா தான் இருக்குது சொன்னாங்கன்னு நினைக்கிறேன்ல. என்னோட ராசி யாராக இருக்கீங்களா, இல்லை டேடி ராசி யாராக இருக்கீங்களான்னு செக் பண்ணலான்னு பார்த்தேன். மணிகண்டன் மகர ராசி உத்திர நட்சத்திரம். ஓ, மணிகண்டன் உங்கள் பேர். அடடா, நான் இப்போ தான் சொன்னேன் என் ராசி யாராக இருக்கீங்களான்னு கேட்டேன். நம்ம ராசி என் இனமாடா அப்படி. நானும் மகர ராசி தான், பட் திருவோணம் நட்சத்திரம். திருவோணம். இன் ராசி உங்கள் ராசி ஒன்றுமே சொல்லலையே. எஸ்கே சொல்லுங்கள், என்ன ராசி? டேடியோட ராசி வந்து துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். இந்த 1ஆம் பாதம் 2ஆம் பாதம்லாம் மறந்துட்டேன். நான் முன்னாடி ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தேன். டேடி வந்து 2வது பாதம்னு நினைக்கிறேன். நான் வந்து திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதம் நினைக்கிறேன். மறந்துட்டேன், பாதம்லாம் மறந்துட்டேன். நமக்கு என்ன சொன்னாங்க கரெக்டு? நமக்கு வந்து இருக்கிறதுலே டாப்பாக சொன்னாங்க. நம்ம தான் இந்த வருஷத்தோட ஆடி போய் ஆவணி வந்து உச்சத்துக்கு போய்டுன்ற மாதிரி. என்ன மாதம்? பிப்ரவரி போய் மார்ச் வந்து நம்ம டாப்பில் வருவோம்னு சொன்னாங்க. அது எந்த டாப்புன்னு தெரியாது, பட் ஸ்டில் ஓகே. ஒரு மன ஆறுதல் கிடைக்குதுல்ல. என்ன பஸ் ஸ்டாப்பாக இருக்கும்? பட்டு மாமி, என்னடா தாங்க அங்கே தனியாக உட்காந்துருக்க? டாடி பட்டு மூஞ்சி பாரு டாடி, ஒரு பூச்சி கூட கிடைக்கலையா அங்கே பாரு. கிடச்சிச்சு. நாளைக்கு வரும்போது இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு போட்டுரு. இந்த நம்பருக்கே கால் பண்ணுங்க சார்னு கூட போட்டுரு. ஏதோ ஒன்று போட்டுரு. இந்த நம்பரை மென்ஷன் பண்ணி விட்ரு, அவ்வளோதான். உன் நம்பரை அவங்க உனக்கு கால் பண்ணிட்டோம், அவ்வளோதான். சரியா? காலையில் சீக்கிரம் வரேன்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. அது எத்தனை மணிக்கு வராங்களோ வரமாட்டாங்களோ அது தெரியாது. அவங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணாலும் அது பக்கத்து வீட்டு பக்கம் தான் காட்டும். நீ தான் ஃபோன் எடுத்து சொல்லியா வேண்டியிருக்கும். ஓகே, நீ தான் பார்த்துக்கணும். ஏங்க வருஷம் வருஷம் அதை தானே சொல்கிறாங்க. வருஷம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்பெஷலாக சொன்னாங்க. நமக்கு அந்த 7 நாட்டு சனி போகுதுன்னு. தெரியலையே நான் என்ன சொல்லுவேன், இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? ஏன்னா நம்மளும் நிறைய சந்திச்சிட்டோம். நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு ஓட்ட வேண்டியது தான், வேறு என்ன பண்ணுறது? இதில் வேறு உழைப்பே உயர்வுன்னு ஒன்று சொல்லிடுறாங்க. நீங்கள் உழைச்சே தாங்க எல்லாமே பண்ணணும்னு. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, பட்டு தானே ஆகணும். ரெடிமா, இல்லை எந்த பக்கம் வைக்கிறோம் சொல்லு? அந்த டிடிஹெச் அந்த சைடா? மேலே இல்லைல்ல, சைடு தானா? சரி, அவங்கக்கிட்ட சொல்லிக்க எந்த பக்கம்ன்ட்டேன். இதெல்லாம் முடிஞ்சு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நான் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அவங்க வந்து பண்ணிவிடுவாங்க சொல்லிட்டேன். அதில் என்ன வந்துருக்கு தெரியுமா டாடி? ஆல்ரெடி நம்ம பே பண்ணிட்டோம். வர ஹாய் சிஸ்டர், ஐசு சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர் சிஸ்டர். ரொம்ப நாள் ஆச்சுல, பேசவே முடியறதில்ல. சாப்பிட்டேன் சிஸ்டர், நீங்கள் சாப்பிட்டீங்களா? மதியம் சாப்பிட்டது தான், நான் டின்னர் சாப்பிடல. என்னால் பாடம் கொடுத்து உங்களுக்கு எந்த வருஷம் ரொம்ப மோசமாக போச்சு பிரதர் சொல்லுங்கள்? இல்லை எல்லா வருஷம் அப்படி தான் போச்சா? பிரியாணி பிரதர் சிஸ்டர், இன்றைக்கி அக்கா வீட்டில் சமைச்சது சிக்கன் பிரியாணி. நான் தான் சமைச்சேன், நல்லா இருந்துச்சு. ஆமாம் பிரதர், எனக்கு கூட நினச்சி பார்க்குறப்ப ரொம்ப, அதுவும் லாஸ்ட்டு ஒரு 3 மந்த்துன்னு சொல்லலாம், இல்லைன்னா கடைசியாக டிசம்பர் கூட சொல்லலாம். ரொம்ப 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 ஒஸ்ட்டாக போச்சு. உங்களுக்கு தெரியுமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ரொம்ப அழுததே கிடையாது. அதுக்கு நான் அழவே மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், அழுதுருக்கேன். ஆனால் லாஸ்ட்டு டிசம்பரில் அழுத மாதிரி நான் அழுதுதான் எனக்கு ஞாபகமே இல்லை. ரொம்ப 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 அழுதேன், ரொம்ப பயந்துட்டேன், நான் உடஞ்சி போயிட்டேன். நேற்று வரைக்கும் சொல்கிறேன், நேற்று கிடையாது, பட் ஸ்டில் சொல்கிறேன், இப்போ இல்லை, சொல்ல வரேன். இந்த டிசம்பரை ரொம்ப என்னை வாட்டி வதக்கிடுச்சு.